Hi friends, welcome Sanjeevi Techs. இன்னைக்கு நம்ம கிளாஸில் ப்ரெஷர் ஃபுட் அதோட யூசஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் இது வரைக்கும் யூஸ் பண்ண ப்ரெஷர் ஃபுட்ஸோட நேம்ஸு அண்ட் நம்பர் அண்ட் அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது எல்லாமே நான் யூஸ் பண்ணுற ப்ரெஷர் ஃபுட் தான். ஃபஸ்ட்டு 5 வந்து ஜிப்பர், செகண்ட் காம்பன்சேட்டிங் ப்ரெஷர் ஃபுட். இப்போ நான் காட்டுறது வந்து எலாஸ்டிக் ப்ரெஷர் ஃபுட். இது கேதரிங். இது ரெண்டுமே எட்ஜஸ் கைடுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ப்ரெஷர் ஃபுட்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, அதோட நம்பர்ஸு எல்லாமே பார்க்கலாம். இந்த 5 வந்து ஜிப்பர் ப்ரெஷர் ஃபுட்டு. இது எல்லாத்துக்குமே ஒரு நம்பர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஒன் சைடு கைடு, லெஃப்ட்டு ரைட்டு. தேர்டாக இருக்கிறது ப்ரெஷர் ஃபுட்டு. ஃபோர்த்து அண்ட் குதிரை எடை வரணும்னா அந்த ஃபுட் பண்ணலாம். இது 5மே காம்பன்சேட்டிங் ப்ரெஷர் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. தமிழில் எடை குதிரை, பாக்கெட் குதிரைன்னு கூட சொல்லுவாங்க. இந்த ப்ரெஷர் ஃபுட் எல்லாம் நோட் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கும். ப்ரெஷர் ஃபுட் பக்கத்தில் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கும். காம்பன்சேட்டிங் ப்ரெஷர் ஃபுட்டில் எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கும். இது வந்து எலாஸ்டிக் ப்ரெஷர் ஃபுட்டு. எலாஸ்டிக் அளவை பொறுத்து இதோட சைஸ்லாம் இருக்குது. இது கேதரிங் ப்ரெஷர் ஃபுட், சுருக்கு வர்றதுக்காக. இது எட்ஜ் கைடுன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே எட்ஜ் கைடு தான். இது நம்ம நம்பரை பொறுத்து நம்ம அளவு யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு S518 ஜிப்பர் ப்ரெஷர் ஃபுட் பற்றி பார்க்கலாம். இந்த கைடு யூஸ் பண்ணோம்னா நமக்கு ஜிப்பை வந்து ஓப்பனில் வச்சு தான் யூஸ் பண்ண முடியும். அது ரொம்ப தடிமனான ஜிப்பாக இல்லாமல் சன்னமான ஜிப்பு மட்டும்தான் இந்த கைடில் யூஸ் பண்ண முடியும். இந்த கைடு கீழே வந்து சின்ன ஹோல் மாதிரி தெரியும். அந்த ஹோலில் நீங்கள் வந்து இந்த ஜிப்போட அந்த நரம்பு பகுதி வந்து அந்த ஹோல்கிட்ட கரெக்டாக வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா இந்த கைடு கரெக்டாக வரும். ரொம்ப தடிமனான ஜிப்பு வைக்கிறதுக்குலாம் இந்த கைடு வந்து யூஸ் ஆகாது. சுடிதாரோட ஜிப்பு அந்த மாதிரி ஜிப்புக்கெலாம் யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா எடை வந்து அந்த நரம்பு ஒட்டுன மாதிரி வந்திருக்குது. ஜிப்பை க்ளோஸ் பண்ணி பார்த்தா பாருங்கள், அந்த நரம்பு பகுதி மட்டும்தான் தெரியுது. ஜிப்பு வேறு அந்த நரம்பு கிட்டே நல்லா எட்ஜில் வரணும்னா நீங்கள் இந்த ப்ரெஷர் ஃபுட் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ அதை ஆப்போசிட் சைடும் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இந்த நரம்பு பகுதி வந்து அந்த ப்ரெஷர் ஃபுட்குள்ளே இருக்கிற ஹோலில் கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டிங்க, ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஸ்டிச்சிங் பண்ணுறது தான். இந்த மாதிரி சன்னமான ஜிப்புக்கெலாம் நீங்கள் இந்த ப்ரெஷர் ஃபுட் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஃபேண்ட்டு ஜிப்பு அந்த மாதிரி சன்னமான ஜிப்புக்கு மட்டும்தான் இந்த ப்ரெஷர் ஃபுட் யூஸ் ஆகும். இது பின்னாடி இருக்கிற ஹோல் காட்டுற பாருங்கள். இந்த மாதிரி 2 பக்கம் ஹோல் இருக்குது. அது 2 பக்கமே போட்டுக்கிறதுக்காக. உங்களுக்கு லெஃப்ட் வேணால் லெஃப்ட் சைடு வந்து அந்த நரம்புக்குள்ளே அப்படி உள்ளே போகிற மாதிரி ஸ்டிச் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒன் சைடு கைடு. இது ரைட்டு. இது நம்பர் P36N. ஒவ்வொரு கைடுக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்கும். நீங்கள் ஒன்று பேர் சொல்லி வாங்கலாம், இல்லைன்னா நீங்கள் நம்பர் சொன்னால் கூட கடைகளில் கொடுத்துருவாங்க. ரைட் சைடு வந்து ஜிப்போட ரைட் சைடு எட்ஜில் வரணுன்னா நீங்கள் இந்த ப்ரெஷர் ஃபுட் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து தடிமனான ஜிப்புக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ப்ரெஷர் ஃபுட் வந்து அதோட லெஃப்ட்டு, அதாவது P36LN. அந்த எல்லுக்கு வந்து லெஃப்ட்டு மீனிங். இந்த ப்ரெஷர் ஃபுட் வந்து லெஃப்ட்டு ஜிப்பருக்கு வந்து லெஃப்ட் சைடு ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்காக இந்த ப்ரெஷர் ஃபுட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம்.
அண்ட் ஃபோர்த்து வந்து இது ஜிப்பர் ப்ரெஷர் ஃபுட்னு சொல்லுவாங்க. இதோட நம்பர் P363. இந்த ஜிப்பர் ப்ரெஷர் ஃபுட்டு, அதாவது நம்மளுக்கு மில்லிமீட்டர் அளவு எடை வேணும்னா இந்த ப்ரெஷர் ஃபுட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஜிப்புக்கு எல்லாமே போட்டுக்கலாம். ஜிப்பு தவிர மில்லிமீட்டர் அளவு உங்களுக்கு எடை வேணும்னா நீங்கள் இந்த ப்ரெஷர் ஃபுட் யூஸ் பண்ணலாம். ஜிப்பரோட முன்னாடி பக்கம் பின்னாடி பக்கம் எடை வேணும்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஃபோர்த்து வந்து இது ஜிப்பர் ப்ரெஷர் ஃபுட் தான். இதோட நம்பர் P360. இந்த ப்ரெஷர் ஃபுட் வந்து அதாவது ஒன் சைடு அளவு நம்ம திருப்பி மறுபக்கம் தைக்கும்போது உங்களுக்கு குதிரை எடை அளவு வேணும்னா இந்த ப்ரெஷர் ஃபுட் யூஸ் பண்ணலாம். ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். அதாவது ஒன் சைடில் அளவு ஸ்டிச் பண்ணியாச்சு. அதாவது அந்த ஜிப்பை ஒட்டின மாதிரி தையல் வரும். நம்ம திருப்பி மேலே ஸ்டிச்சிங் போடும்போது கொஞ்சம் அகலமாக போடுவோம். அந்த அளவு எடை வேணும்னா இந்த ப்ரெஷர் ஃபுட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஸ்வெட்டர் எல்லாத்துலேயும் பார்த்துருந்தீங்கன்னாவே தெரியும், ஜிப்பு உள்ள ஒரு ஜிப்பு ஒட்டின மாதிரி வரும், மேலே தையல் வந்து கொஞ்சம் தள்ளி வரும். அந்த மாதிரி போடணுன்னா நீங்கள் இந்த ஜிப் யூஸ் பண்ணலாம். இது மாதிரி நம்பர் பொறுத்து ஸ்டைல்ஸ் பொறுத்து ஜிப் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து காம்பன்சேட்டிங் ப்ரெஷர் ஃபுட்னு சொல்லுவாங்க. அதாவது எடை குதிரை, பாக்கெட் குதிரைன்னு கூட சொல்லுவாங்க. இந்த ப்ரெஷர் ஃபுட்டில் எல்லாத்துமே ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கும் பின்னாடி பகுதியில். இதுலேயும் நிறையா நம்பர்ஸ்லாம் இருக்குது. ஒவ்வொரு ப்ரெஷர் ஃபுட்டும் நிறையா அளவை பொறுத்து நம்பர்ஸ்லாம் இருக்குது. CR மீன்ஸ் Cனா காம்பன்சேட்டிங், Rனா ரைட்டு. அதாவது ரைட் சைடு உங்களுக்கு எடை வந்து எட்ஜில் வரணுன்னா இந்த ப்ரெஷர் ஃபுட் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து CR 1/32N. அதாவது C காம்பன்சேட்டிங், L மீன்ஸ் லெஃப்ட்டு, CL இது வந்து லெஃப்ட் சைடுக்காக. ஒரு ஊசி எடை வந்து எட்ஜில் வரணுன்னா இந்த ப்ரெஷர் ஃபுட் யூஸ் பண்ணலாம். லெஃப்ட் சைடுக்கு ஸ்ப்ரிங்கு லெஃப்டில் இருக்கும், ரைட் சைடுக்கு வந்து ஸ்ப்ரிங்கு அந்த ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கும், அது ரைட் சைடு இருக்கும். அந்த ஸ்ப்ரிங் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு துணி வந்து விலகாமல் அந்த எட்ஜுக்குள்ளேயே இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த ஸ்ப்ரிங்கு. ஸ்டிச் பண்ணி காட்டினா உங்களுக்கு புரியும். ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து ரைட் மாட்டியிருக்கிறேன். இந்த ஸ்ப்ரிங்கு பார்த்திங்கன்னா ரைட் சைடு இருக்குது. இப்படி அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து துணி கெட்டியாக இருந்தாலும் நம்ம ரைட் சைடு ஃபுல்லாக வெளியே வராமல் பார்த்துக்கும். இப்போ பாக்கெட்லாம் வைக்கும்போது நல்லா எட்ஜில் தையல் வேணும்னு நினைப்போம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த ப்ரெஷர் ஃபுட் யூஸ் பண்ணலாம். இது பாக்கெட் குதிரை, எடை குதிரைன்னு கூட சொல்லுவாங்க. அதாவது நல்லா பார்த்தீங்கன்னா எட்ஜில் வருது அதோட தையல். ஸ்டிச்சிங் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், அந்த துணியை வந்து லெஃப்ட் சைடு நகர விடாமல் அந்த குதிரையில் இருக்கிற ஸ்ப்ரிங்கு அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி எட்ஜில் வேணும்னா இந்த ப்ரெஷர் ஃபுட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வருது. பாக்கெட்டு எல் பாக்கெட்டில் சிங்கிள் ஸ்டிச்சிங் அண்ட் இந்த மாதிரி பாக்கெட் அந்த லேபிள்லாம் ரொம்ப ஓரமாக தையல் வரணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இடத்துக்கு எல்லாமே இந்த ப்ரெஷர் ஃபுட் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எட்ஜில் தையல் வரும். ஓகே, இந்த ப்ரெஷர் ஃபுட். நெக்ஸ்ட்டு அதோட லெஃப்ட் சைடு. நம்ம ரைட் சைடு வந்து ஓரமாக தையல் வரணும்னா ரைட் சைடு கைடு போட்டோம். இது வந்து லெஃப்ட் சைடு. ஸோ நம்ம துணியை வந்து லெஃப்ட் சைடு மடித்து லெஃப்ட் சைடுக்கு இந்த ஓரமாக தையல் வரணுன்னா நீ இந்த கைடு யூஸ் பண்ணலாம். நான் சும்மா சாம்பிளுக்காக தைச்சி காட்டுறேன். ஃபஸ்ட்டு ரைட் சைடு ஸ்டிச்சிங் பண்ணால் இப்போ லெஃப்ட் சைடு வந்து இந்த ஸ்ப்ரிங் இருக்கும். நம்மளுக்கு துணியை வந்து லெஃப்ட் சைடு அதிகமாக போக விடாமல் பார்த்துக்கும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி. ஆனால் நம்ம எப்போவுமே ரைட் சைடு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம், லெஃப்ட் சைடு ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு CR 1/8E.
இந்த 1/8ங்கிறது 1 இன்ச்சில் 8 பாகமாக பிரித்தா அதில் ஒரு பாகம் அப்படிங்கிறது தான். அந்த ஸ்ப்ரிங்குக்கு பக்கத்தில் சின்னதாக இந்த குதிரையில் அந்த மாதிரி இருக்கும். அது எதுக்குன்னா அந்த அளவு எடை வந்து உள்ளே தள்ளி வரும், அதுக்காக தான். இந்த ப்ரெஷர் ஃபுட் வந்து மாட்டி காட்டுறேன். அட்ஜஸ்ட் பண்ணுறது அங்கே இருக்குது. ஒரு அளவுக்கு வந்து எடை தள்ளி வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த கைடு யூஸ் பண்ணலாம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, பைப்பிங் அடிக்கும்போது பைப்பிங்கை மடித்து தைக்கிற இடத்துக்கு எல்லாமே இந்த ப்ரெஷர் ஃபுட் யூஸ் பண்ணலாம். அதாவது ரொம்ப எட்ஜில் வராமல் கொஞ்சம் உள்ளே தள்ளி ஒரு உள்ளே தள்ளி வரணும் தையல் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ரெஷர் ஃபுட் யூஸ் பண்ணலாம். பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி எடை மாறாமல் கரெக்டாக இருக்கும் இந்த ப்ரெஷர் ஃபுட்டில். நீங்கள் காலர் ஸ்டிச்சிங் பண்ணும்போதெல்லாம் இந்த ப்ரெஷர் ஃபுட் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து அதோட அடுத்த சைஸ் தான் இது. இது காம்பன்சேட்டிங் தான். அது வந்து CR 1/8, இது வந்து CR 3/16E. நம்பரை பொறுத்து தான் ப்ரெஷர் ஃபுட் அளவு மாறும். இது வந்து இப்போ நம்ம தைச்சோம் இல்லையா, அதுக்கு அடுத்த சைஸு இன்னும் கொஞ்சம் எடை தள்ளி வரும். நான் ஸ்டிச்சிங் பண்ணி காட்டுறேன். இந்த ப்ரெஷர் ஃபுட்டில் வந்து நம்ம ரிப்பு காலர் அண்ட் நெக்கெல்லாம் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு மேலே ஒரு தையல் போடுவோம். ரிப்பெல்லாம் ஜாயின் பண்ணி முடித்தோடனே அதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும் இந்த ப்ரெஷர் ஃபுட். பார்த்திங்கன்னா 1/8க்கும் 3/16க்கும் டிஃப்ரெண்ட் தெரியுது. ஃபஸ்ட்டு இருக்கிறது 1/8 நம்பர்ஸோட ப்ரெஷர் ஃபுட்டு, ரெண்டாவது இருக்கிறது இப்போ நம்ம போட்டிருக்கிறதோட ப்ரெஷர் ஃபுட்டோட தையல் அளவு. நெக்ஸ்ட் வந்து 211/14. இதில் வந்து இந்த மாதிரி தள்ளி இந்த மாதிரி பக்கத்துலேயே ஒட்டின மாதிரி தனியாக தெரிகிற மாதிரி ஒரு ஜாயின் இருக்கும். அது எதுக்குன்னா நம்ம ஃபஸ்ட்டு தையலை அந்த ஹோல்குள்ளே கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டோன்னா ரெண்டாவது தையல் ஒரே மாதிரி அளவு மாறாமல் வரணுங்கிறதுக்காக தான் இந்த ப்ரெஷர் ஃபுட். அதாவது டபுள் ஸ்டிச்சிங் நீங்கள் ஏதாவது பீஸுக்கு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ரெஷர் ஃபுட் வந்து யூஸ் பண்ணலாம். ஏற்கனவே நம்ம வீடியோவில் வந்து பாக்கெட் டபுள் ஸ்டிச்சிங் வீடியோ நான் போட்டிருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர்றேன், நீங்கள் புரியலைனாலும் அதையும் பார்த்துக்கலாம். நமக்கு டபுள் ஸ்டிச்சிங் நேராக வரணும். சாதாரண குதிரையில் போட்டால் உங்களுக்கு கொஞ்சம் அளவு மாறும். பட் இந்த ப்ரெஷர் ஃபுட் நம்ம யூஸ் பண்ணால் அந்த ஃபஸ்ட் இருக்கிற ஹோலில் நம்ம ஃபஸ்ட்டு தையலை வந்து கவர் பண்ணும்போது செகண்ட் தையல் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நேராக கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு வந்து எட்ஜு கைடு. இந்த கைடு 3/16, அது 1/8. நான் இது வரைக்கும் 2 நம்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு அடியில் பார்த்திங்கன்னா சின்ன கோடு மாதிரி உங்களுக்கு இருக்கும். அந்த கோடு வந்து தான் துணியை வந்து வெளியில் விடாமல் உள்ளே கவர் பண்ணும். இங்கே கேம்பன்சேட்டிங் ப்ரெஷர் ஃபுட்டுக்கும் எட்ஜு கைடுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. என்னென்னா ஒரு கிளாத் மேலே இன்னொரு கிளாத்தை வச்சு தைக்கும்போது நம்மளுக்கு காம்பன்சேட்டிங் ப்ரெஷர் ஃபுட் வந்து யூஸ் ஆகும். அதுவே ஒரே ஒரு கிளாத்தை சும்மா மடித்து நம்ம எட்ஜில் தைக்கிறோம் அப்படிங்கிற போது தான் இந்த ஃபுட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ நான் இந்த ஒரு கைடு வந்து மாட்டியிருக்கிறேன், இங்கே ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இப்போது ஒரு பீஸை வந்து சும்மா மடித்து தைக்கும்போது அந்த பீஸை வந்து வெளியில் விடாமல் அடியில் கோடு மாதிரி இருந்துச்சுல்ல, அந்த பகுதி வந்து தடுத்துக்கும். உங்களுக்கு எட்ஜஸ் வந்து கரெக்டாக ஒரே மாதிரி வரும். பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட அளவு மாறாமல் ஒரே மாதிரி வரும். ரெடிமேட் காலர்லாம் தயார் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது இந்த கைடெல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நம்ம சின்ன சின்ன டவர் அடிக்கிறது, பாக்கெட்லாம் மடித்து அடிப்பாங்க, அந்த மாதிரி இடத்துக்குலாம் இந்த ப்ரெஷர் ஃபுட் வந்து யூஸ் பண்ணலாம். இதுலேயே 1/2 நம்பர் இருக்கும், அதாவது 1/2 இன்ச்சு மடிக்கிற அளவுக்கு கூட இருக்குது. பாக்கெட் டவர் மாதிரி மடித்து அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா
1/2 யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எட்ஜு தையல் வேணும்னா நீங்கள் இந்த ப்ரெஷர் ஃபுட்டு யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த அளவு எடை வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்பர் தான் நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கணும். ஸோ இந்த ப்ரெஷர் ஃபுட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து கேதரிங் ப்ரெஷர் ஃபுட். இதோட வீடியோ கூட நான் போட்டிருக்கிறேன் ஏற்கனவே. அதாவது சுருக்கு வரும், ஃப்ராகுலாம் சுருக்கு வரும் பார்த்துருக்கீங்களா, அந்த இடத்துக்காக தான் இந்த ப்ரெஷர் ஃபுட் வந்து. இதில் இருக்கிற ஸ்ப்ரிங்கு பின்னாடி இருக்கிறத டைட் பண்ணி நம்ம ஸ்டிச்சிங் பண்ணோம்னா சுருக்கு வரும். நான் இப்போது இந்த கைடை மாட்டிட்டேன். இந்த ஸ்ப்ரிங்கை ஃபுல்லாக டைட் பண்ணுறேன். இந்த ப்ரெஷர் ஃபுட் நல்லா கீழே இறங்கி நம்மளுக்கு ப்ரெஷர் கொடுக்கும். அந்த ப்ரெஷர் தான் வந்து சுருக்கு வரும் நம்மளுக்கு. நான் ஃபுல் டைட் வச்சுட்டு நான் ஸ்டிச்சிங் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி சுருக்கு இந்த மாதிரி வருது. ஃப்ராகு கையில் ஸ்லீவ்ஸில் சுருக்கு வைக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த ப்ரெஷர் ஃபுட் வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து எலாஸ்டிக் ப்ரெஷர் ஃபுட்டு. இதோட நம்பர் அளவுக்கு எலாஸ்டிக் தகுந்த மாதிரி நம்பர் மாறும். ஸோ நீங்கள் எலாஸ்டிக் என்ன அகலமோ அதுபடி தான் நம்பர் தேவை. நான் வந்து 1/8, அதாவது 8 இன்ச்சில் ஒரு பாகம் அளவு தான் என்னோடய இந்த எலாஸ்டிக் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு தான் நான் வாங்கியிருக்கேன். சின்ன எலாஸ்டிக் இருக்கிறதுனால நான் இந்த ப்ரெஷர் ஃபுட் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு எலாஸ்டிக் அகலமாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1/4, இதுலேயும் நிறையா நம்பர்ஸ் இருக்குது, அந்த நம்பர்ஸ் பொறுத்து நீங்கள் வாங்கலாம். இந்த மேலே இருக்கிற ஹோலுக்குள்ளே ஸ்ப்ரிங்கை ஃபுல்லாக லூஸ் பண்ணி விட்டு நம்ம எலாஸ்டிக்கை உள்ளே ஃபிட் பண்ணிவிட்டு இந்த ஸ்ப்ரிங்கை வந்து ஃபுல்லாக டைட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங்கை ஃபுல்லாக டைட் பண்ணி அந்த எலாஸ்டிக் வந்து ஊசிக்கு நேர் கரெக்டாக நம்ம கரெக்டாக வச்சிட்டாவே நம்மளுக்கு தையல் கரெக்டாக வரும். இப்போ தைக்கும்போது இந்த மாதிரி எலாஸ்டிக்கோட ஸ்ப்ரிங்கு மாதிரி அழகாக வரும். இதெல்லாம் கைன்ஸ் வேர்லாம் ரொம்ப அதிகமாக இந்த ப்ரெஷர் ஃபுட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம எலாஸ்டிக் அகலத்துக்கு தகுந்த மாதிரி நம்பர்ஸ் கேட்டு செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த மாதிரி சுருக்கு ப்ரில் வச்ச ஃப்ராகு எல்லாமே நைட் பேண்ட்டுக்கெலாம் காலில் சுருக்கு வச்ச மாதிரி இருக்கும், ஸ்ப்ரிங் மாதிரி. அது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி எலாஸ்டிக் ஸ்ப்ரிங் வச்ச இந்த ப்ரெஷர் ஃபுட் வந்து யூஸ் பண்ணலாம். இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண ப்ரெஷர் ஃபுட்டோட நேம்ஸ் நம்பர்ஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.